ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, கையில் எப்படி நம்ம மருதாணி அரைச்சி வைக்க போகிறோம் அப்படின்னு ஃபுல் வீடியோஸ் நான் காமிக்க போகிறேன். ஸோ அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மருதாணி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கையில் பிடிக்கவே பிடிக்காது. அது என்ன ரீசன்னா, மருதாணிக்குள்ளே நான் ஒரு பொருள் போட்டு அரைப்பேன். அந்த பொருள் போடுறதுனால தான் மருதாணி எனக்கு இவ்வளோ டார்க்காக எனக்கு பிடிக்கும். ஸோ அது என்ன சீக்ரெட் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோஸ்குள்ளே சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த போடுற பொருளில் தான் இருக்குது நம்ம மருதாணி நல்ல டார்க்காக நமக்கு பிடிக்கிறது. நான் அரைக்கிற மாதிரி மெத்தடில் நீங்களும் போட்டு அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கையை விட்டு 1 மந்த்துக்கு அந்த கலர் போகவே போகாது, அப்படியே இருக்கும். ரொம்பவும் பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும். அந்த 1 மந்த்துக்குமே அந்த கலர் அப்படியே இருக்கும். ஸோ இதை எப்படி அரைக்கலாம், எப்படி பக்குவமாக பண்ணலாம் அப்படின்றத வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக அப்போ தான் நான் எப்படி அரைக்கிறேன் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் இந்த மாதிரி மருதாணி மரம் வச்சுருந்தாங்க. சரி, மருதாணியை பார்த்துட்டு நம்ம பறிக்காமல் இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்தேன். டக்குன்னு எனக்கு பறிக்கணும்னு தோணுச்சு. நான் எல்லா மருதாணி இலையும் நான் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். பெண்களுக்குன்னா கண்டிப்பாக மருதாணி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. யாருக்கெல்லாம் மருதாணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மருதாணி. அதுவும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வைக்கிறது இன்னும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மருதாணி இலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நல்லா க்ரோத் ஆகி நல்லா வளர்ந்துருந்துச்சு. பார்க்கவே நல்லா இருந்துச்சு அதோட இலை எல்லாமே. ஸோ இந்த மருதாணியை நம்ம பறித்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க போகிறோம். எடுத்து நான் எப்படி அரைக்க போகிறேன் அப்படின்னு ஃபுல்லாகவே இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட் நம்ம மருதாணி எப்படி உருவணும்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி களையை பிடிச்சி கையால் பிடிச்சி அழுத்தம் கொடுத்து இழுத்திங்கன்னா நமக்கு சர்றன்னு அந்த கீரை மட்டும் வரும். சிலவங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த களையை வெட்டி கூட நீங்கள் உருவி எடுத்துக்கலாம். ஸோ நான் கையாலே ஃபுல்லாத்தையும் உருவி இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். நிறைய இருந்துச்சு மருதாணி. இப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதோட இலையுமே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்களும் எங்கேயாவது மருதாணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விடாதீங்க. என்ன மாதிரி அரைச்சி உடனே வச்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக எப்போவுமே வாங்கி அரைச்சி வைக்கிறது வேறு எதுக்குமே ஈடே ஆகாது. சில பேர் கோன்லாம் வைக்கிறாங்க. கோன் எல்லாமே கெமிக்கல்ஸ் எல்லாமே ஆட் ஆகி வருது. என்ன தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிற மாதிரி அந்த கோனில் வரவே வராது. பெண்கள்லாம் கண்டிப்பாக வைக்கணும் இந்த மருதாணி. எதுக்காக சொல்கிறேன்னா, பாடிலாம் அதிகமாக டெம்பரேச்சர் ஹை லெவலில் இருக்கும். பாடி உஷ்ணமாக இருக்குது, ஹீட்டாக இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி மருதாணி அரைச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு பாடியோட டெம்பரேச்சர் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கூலாகிடும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது மருதாணி வச்சிங்கன்னா. அதே மாதிரி காலில் கட்டை விரலில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறேன்னா, கட்டை விரலில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேருக்கு காலில் சொத்தப்பட்டிருக்கும் அந்த கட்டை விரலில் மட்டும். ஸோ அந்த நெகம் பார்த்திங்கன்னா என்ன தான் ஆனாலும் நமக்கு வளரவே வளராது. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மருதாணி எடுத்து அந்த கட்டை விரலில் வச்சிங்கன்னா சீக்கிரம் நமக்கு அந்த நெகம் செத்துப்போன நெகம் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக நமக்கு வளர ஆரம்பிக்கும். பழைய நெகம் நம்ம பார்த்த மாதிரி நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன். மருதாணியை ஃபுல்லாகவே நம்ம காம்பு இல்லாமல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நம்ம ஒரு பவுலில் மாற்றியாச்சு. மருதாணி அரைக்க வேண்டிய பொருள் இவ்வளோ தான் நான் இன்றைக்கி போட போகிறேன். லைட்டாக தேவையான அளவுக்கு புளியும் 1 ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். வீட்டில் நம்ம குடிக்கிற டீ தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி களிப்பாக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் ஊரில் அது வெட்டுப்பாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாக்கு ஒரு 3 எடுத்திருக்கேன். அதேமாதிரி கிராம்பு எடுத்திருக்கேன். இதெல்லாமே கண்டிப்பாக நீங்கள் போட்டிங்கன்னா மட்டும்தான் மருதாணி நல்லா செவக்க வரும். உங்கள் கையிலையும் 1 மந்த்துக்கு உங்கள் கையை விட்டு போகாமல் இருக்கும் இந்த கலர் எல்லாமே. நம்ம மிக்ஸி ஜாரில் ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம இப்போ அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்ம புளியை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்து எடுத்து வச்சுருக்க களிப்பாக்கு சேர்த்துக்கலாம். வீட்டில் யூஸ் பண்ணுற 1 ஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு நம்ம 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். மருதாணி இலையை நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்க போகிறோம். தண்ணியே ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நம்ம வெறுதாக போட்டு கிரைண்ட் பண்ணுங்கள். தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் என்ன தான் பண்ணாலும் கொஞ்சம் கஷ்டம் நமக்கு அந்த கெட்டியாக நம்ம பதத்தில் வர்றதுக்கு. அதனால் மேக்ஸிமம் தண்ணியே இல்லாமல் ஃபஸ்ட் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கும் நம்ம தண்ணியை ஊற்றாமல் அரைச்சிருக்கிறதுனால. தண்ணி நம்ம ஊற்றாமல் எவ்வளோ நம்ம அரைச்சி எடுக்கிறோமோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு லைட்டாக தண்ணி சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். ரொம்பவும் தண்ணி சேர்க்காதீங்க. ஏன்னா அப்புறம் நமக்கு மருதாணி வைக்கும்போது கையை ஃபுல்லாக ஒழுக ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு கரெக்டான ஒரு ஷேப் நமக்கு வராது. மருதாணி நம்ம வச்சுருக்கிறதுக்கும் வேறு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் லைட்டாக தண்ணி சேர்த்து திரும்பி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கும். நம்ம துவையல் நம்ம வீட்டில் எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இதை நம்ம அப்படியே நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மருதாணி அரைச்சது எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இதோட நம்ம கையில் வைக்க வேண்டியதான். மருதாணி எப்போவுமே அரைச்ச உடனே கையில் வைங்க. ரொம்ப நேரம் கழித்து நீங்கள் வச்சிங்கனாலும் நமக்கு அதோட ரிசல்ட் கிடைக்காது. ஸோ அதனால் எப்போவுமே அரைச்ச உடனே ஃப்ரெஷ்ஷாக கையில் வைங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நமக்கு அப்போ தான் டார்க்னஸ் நமக்கு அதிகமாக பிடிக்கும். ஸோ நான் அதே மாதிரி அரைச்ச உடனே நான் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கையை லைட்டாக தண்ணி வச்சு நம்ம ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் மருதாணியை நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையில் வைக்க வேண்டியது தான்.
மருதாணி வந்து எடுக்கும்போது நல்ல ஒரு பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு. நான் நடுவில் ஃபஸ்ட்டு நான் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சில பேருக்கு வந்து மருதாணியோட ஷேப்பு பார்த்திங்கன்னா நிறைய டிசைனில் வைப்பாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பில் வைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். என்ன தான் நம்ம அந்த ஷேப்பாக மாற்றி வச்சாலும் அந்த ரவுண்டாக அந்த ஷேப் வச்சு நம்ம கையில் அழகு பார்க்குறது அந்த அழகே தனி தான். அதே மாதிரி இந்த மாதிரி கை நிறைய மருதாணி வச்சுருந்தா நமக்கு கை ஃபுல்லாக நிறைஞ்சு நமக்கு இருக்கும். அந்த மருதாணி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபிங்கர்ஸ்லலாம் நம்ம மருதாணி வைக்கும்போது கொஞ்சமாக எடுக்காதீங்க, நிறைய எடுங்க. அந்த கையில் வந்து நம்ம வைக்கும்போது நல்லா மொந்துன்னு வைக்கணும். அப்போ தான் நம்ம காலையில் நம்ம கழுவும்போது கூட அந்த ஈரத்தன்மை நம்ம மருதாணியில் இருக்கணும். அந்தளவுக்கு நம்ம மொந்துன்னு வச்சிங்கன்னா தான் நமக்கு நல்லா டார்க்காக நமக்கு பிடிக்கும். மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து மருதாணி வச்ச உடனே கையை வாஷ் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி வாஷ் பண்ணினாலும் நமக்கு எந்த ரிசல்ட்டும் கிடைக்காது. மருதாணி வச்சுட்டு நைட்டு வச்சிங்கன்னா மார்னிங் நம்ம எந்திரிக்கும் போது தான் வாஷ் பண்ணணும். அந்த மாதிரி வைங்க. அப்போ தான் நமக்கு மருதாணியோட கலர் நமக்கு நல்லா ஃபுல்லாகவே நமக்கு கிடைக்கும். டக்குன்னு வச்சுட்டு வாஷ் பண்ணினா நமக்கு கலர் கரெக்டாகவே வராது. இருக்கவும் இருக்காது. சீக்கிரம் நமக்கு அழிஞ்சும் போயிடும் நம்ம கையை விட்டு. நான் எப்போ மருதாணி வச்சாலுமே நைட்டு வைப்பேன். மார்னிங் தான் ஏந்திச்சி வாஷ் பண்ணுவேன். ஆனால் மார்னிங் நான் எந்திரிக்கும்போது என்னோடய கையில் பாதி இருக்கவே இருக்காது. ஏன்னா ஃபுல்லாகவே பில்லோவில் அந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அதனால் கையை நம்ம ஒரே இடத்துல வச்சு படுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அந்த ஒரு நாள் நம்ம கஷ்டத்தை பார்க்கக்கூடாது. நம்ம பிடிச்ச ஒரு விஷயம் அழகாக இருக்கணும் அப்படி பண்ணுறதுனால அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நைட்டு கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் பார்த்து இருந்திங்கன்னா நம்ம கையை விட்டு நம்ம மருதாணி நமக்கு களையவும் களையாது. நமக்கு காலையில் வரைக்கும் அப்படியே இருக்கும். இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மருதாணியோட ஃபுல் கலர் உங்களுக்கு கிடைக்காது. ஒரு கையில் ஃபுல்லாக நம்ம வச்சு முடிச்சாச்சு. எனக்கு இந்த மாதிரி ஷேப்பில் வைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் மருதாணி. ஏன்னா அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும், கை நிறைஞ்சி இருக்க மாதிரி இருக்கும் அந்த மருதாணி. இன்னொரு கையில் என் கையில் வைக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான். ரொம்ப பெரிய விஷயம். எந்த ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு வந்து நம்ம மருதாணி வைக்க வாய்ப்பே இல்லை. என்னோடய ஹஸ்பண்ட் ஒவ்வொரு அடி மருதாணி வைக்கும்போது 2 கையில் வைக்கணும்னு ஆசைப்படுவேன். ஒரு கையில் நானே வச்சுக்குவேன், இன்னொரு கையில் அவர்கிட்ட கொடுத்துருவேன். என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு. அவர் தான் எனக்கு வச்சுக்கிட்டு இருக்காரு. எப்போவுமே அவர் தான் வைப்பார் 2 கையில் நான் வைக்கணும்னாலே. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ எனக்கு மருதாணி நான் அரைச்சானா கண்டிப்பாக எனக்கு இன்னொரு கையில் அவர் தான் வச்சு விடுவார். ஸோ அவரோடது வைக்கிற ஸ்டைல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் லேட்டும் ஆகும். ரொம்ப பொறுமையாக உட்காந்து நம்ம அதை காமிக்கிற மாதிரி இருக்கும். பட் பொறுமையாக காமிச்சாலும் இந்த காலத்தில் யார் நமக்கு மருதாணிலாம் வச்சு விடுவாங்க. நமக்கு கிடைச்சது நம்ம ஹஸ்பண்ட் தான். ஸோ இதே மாதிரி தான் அவர் உட்காந்து எனக்கு ஒவ்வொரு விரலாக வச்சுக்கிட்டு இருப்பார். நிறைய தடவை இதே மாதிரி எனக்கு வச்சு விட்டுருக்காரு. நாம் மருதாணி வைக்கிறத விட நம்ம ஹஸ்பண்ட் நம்ம கையில் வைக்கும்போது நல்லாயிருக்கும். அதோட ஃபீல்னு பார்த்திங்கன்னா வித்தியாசமாகவும் இருக்கும், ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வழியாக 2 கையிலையும் நான் மருதாணி வச்சுட்டேன். இப்படியே போய் கையை அசைக்காமல் அப்படியே கையை வச்சு தூங்க வேண்டியது தான். இந்த மாதிரி நீங்கள் வச்சு தூங்குனீங்கன்னா மட்டும்தான் மார்னிங் நீங்கள் எந்திரிக்கும் போது வாஷ் பண்ணிங்கன்னா தான் நல்லா டார்க்காக பிடிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு வாஷ் பண்ணாதீங்க. வாஷ் பண்ணாமல் நைட்டு வரைக்கும் ஃபுல் நைட்டு நீங்கள் மருதாணி கையிலே வச்சுட்டு நல்லா டார்க்காக பிடிக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக நான் வச்சிருந்து எனக்கு காலையில் நான் உங்களுக்கு காமிக்கிற விஷுவல் தான் இது. நைட்டு வச்சதுக்கு காலையிலேக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுவே மருதாணி பாதி என் கையில் இல்லவே இல்லை, எல்லாமே உதிர்ந்து போயிடுச்சு. நான் இந்த மருதாணி இன்னொரு கையில் நான் எடுக்கும்போது இந்த மருதாணி இன்னுமே என் கையில் ஈரமாக இருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். அப்போ வைக்கிற மருதாணி நல்லா நம்ம அழுத்தம் கொடுத்து நிறைய வைக்கணும். அந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் நமக்கு மருதாணியில் ஈரத்தன்மை இருக்கும். நம்ம கையிலேயும் நமக்கு நல்லா அழுத்தமாக பிடிக்கும். இதை நம்ம எடுக்கும்போதே கை நல்லா சில்னஸோட நல்லாயிருக்கும். அது ஃபீலே நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி தான் நைட்டு வச்சு மார்னிங் தான் எப்போவுமே ரிமூவ் பண்ணுவேன். சில பேர் வந்து உடனே ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அப்படி ரிமூவ் பண்ணிங்கன்னா நீங்கள் மருதாணி வைக்கிறதே வேஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ட்ராப் அளவுக்கு ஆயில் சேர்த்து கையை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணினா இன்னும் டார்க்காக பிடிக்கும். கண்டிப்பாக இந்த மருதாணி 1 மந்த்துக்கு உங்கள் கையை விட்டு போகவே போகாது, அப்படியே இருக்கும். இன்றைக்கி நான் என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் எப்படி மருதாணி அரைச்சி கையில் நம்ம வைப்போம் அப்படின்னு நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். அதேமாதிரி எவ்வளோ டார்க்காக பிடிக்குமோ அப்படின்னு அப்படியே நான் காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாதிரி அரைச்சி மருதாணி வச்சு எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.